உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நாம் நமது வழியை யாருக்கு ஒப்புவித்திருக்கிறோம் அல்லது எதற்கு ஒப்புவித்திருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும் போது அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். எந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார்? உலக சிற்றின்பத்தையா அல்லது உலக ஆசீர்வாதத்தையா? இல்லைங்க. உலகத்தின் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் உலக மனிதர்களாலே கொடுக்க கூடுமானால் நம் தேவன் அவைகளை காட்டிலும் பெரியவர் அல்லவா? ஆமாங்க, அவர் சர்வலத்துக்கும் அதிபதியாக விளங்கும் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நமக்கு செய்கின்ற காரியம் என்னவென்றால் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்ட நாம் இன்று கர்த்தருக்காக வாழ்கிறோமா அல்லது கடமைக்காக வாழ்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்வோம்.